Hi guys, welcome back to our channel. Thank you for choosing our video. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு சண்டே வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக வீடியோ எடுத்தது 1 வீக் ஆக போகுது. எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு சடன் பிளான் தான். ஸோ அதுக்காக வந்து எல்லாமே முன்னாலே ப்ரிப்ரேஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். சாமந்தி பூ, அதுக்கப்புறம் அபிஷேக சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தது தான். எப்பயுமே வந்து ஒரு 1 மந்த்தாக பிளான் பண்ணுவோம், அப்படின்னா 1 வீக்காக பிளான் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை, நாளைக்கு போகிறோன்றதை இன்றைக்கி காலையில் தான் நம்ம பிளான் பண்ணதே. ஸோ அடுத்த நாள் சண்டே காலையில் வந்து என்ன பண்ணணும், வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். முன்னாள் வந்து சாமந்தி வாங்கிட்டு வந்து மாலை மாதிரி நல்லா கட்டிட்டோமா. மாலைலாம் நம்ம எப்பயுமே வாங்குறதில்ல. ஸோ பூ வந்து 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்தோன்னா அதுவே நிறைய கட்டிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு அம்மன் தான் இருக்கும், மாரியம்மன் சிலை தான். ஸோ அதனால் நமக்கு நிறைய பூ தேவைப்படாது. அதோட விநாயகர், முருகர் இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் நமக்கு பூ அந்தளவுக்கு நிறைய தேவைப்படாது. சின்ன சிலையாக தான் இருப்பாங்க, சுயம்புவாக வந்த சிலை தான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து முகம் தெரியவே தெரியாது. இப்போ முகம் நல்லா தெரிகிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வராங்க அந்த அம்மாள். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சண்டே காலையில் ஒரு 10 o'clock கிளம்பலான்னு பிளானு. நம்ம என்றைக்கு கரெக்ட் டைம் கிளம்பியிருக்கோம். ஸோ 11 o'clock ஆகிடுச்சி. கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 30 minutes தான் ஆகும். ஸோ கிட்ட தான். போயிட்டு எல்லாத்தையுமே கோயில் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இதில் என்ன விஷயம்னா, பசங்க கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டே இருந்தால, நீ இதை எடுத்து வை, நான் இதை எடுத்து வைன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, மஞ்சள் குங்குமம் எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ பொங்கல் வைக்கும்போது நம்ம மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு பொங்கல் பானைக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு தானே வைப்போம். ஸோ இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வரல. அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம், அது உள்ளே எடுத்து வச்சிருமா, கொடுத்ததை திரும்பி போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்படியே தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு பச்சரிசி மாவு இருந்துச்சு, அதை லைட்டாக கரைச்சி தெளிச்சிட்டு சும்மா ஒரு கோலம் போட்டு, இதுவும் மாவு தனியாக எடுத்து வைக்க மறந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு மாவு எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ அதில் தான் ட்ரை பண்ணோம். ஒன்றும் பெருசாக எதுவும் வரல. இருந்தாலும் சும்மா ஒரு சாங்கியத்துக்கு செய்யணுமேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டோம். ஆல்ரெடி காலையிலே ஒரு அபிஷேகம் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் யோசிச்சுட்டே போனேன், நம்மளோட தான் கடைசியாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கும்ல அந்த அலங்காரம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் போகும்போதே ஒருத்தவங்க வெளியில் இருந்துருந்தாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், அபிஷேகம் பண்ணிட்டாங்களா, இல்லை இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறாங்களா, இல்லை நமக்கு அப்புறம் பண்ணுவாங்களான்ட்டு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அவங்க ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்ருக்காங்க, நம்மளோட தான் கடைசி. அதுக்கப்புறம் பொங்கல் பானையில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சு அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்ன பண்ணினோன்னா, நல்லா ஹைட்டாக கல் இருந்துச்சு. ஸோ அதில் பொங்கல் வச்சா அந்தளவுக்கு வந்து சொம்பு ஹைட்டாக இருக்கும், நம்ம வச்சுக்க சின்ன சின்ன சொம்பு தானே அப்படின்ட்டு வேறு கல் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். கடைசியில் சொம்பு உள்ளே போயிடுச்சு. அடுப்பு எல்லாமே கட்டி விட்டு தான் இருந்தாங்க. இந்த வருஷம் என்னாச்சுன்னு தெரியல, அடுப்பே காணோம். நாங்கள் போன வருஷம் மேல போனோம், 24ல் 25ல் போகவே இல்லை. இந்த வருஷம் இப்போ தான் போகிறோமே. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே போகணுன்னு நினச்சோம். ஸோ இப்போ தான் போயிட்டோம். அதனால் காற்று நல்லா அடிக்கவே அடுப்பும் சொம்பு வந்து ரொம்ப கீழே உட்காந்த மாதிரி ஆகிடுச்சா, எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டே இருக்குது. இந்த அடுப்பு எரிஞ்சால் அந்த அடுப்பு ஆஃப் ஆகிடுது, அந்த அடுப்பு எரிஞ்சால் இந்த அடுப்பு ஆஃப் ஆகிடுது. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு ஜாலியாக பொங்கல் வச்சோம். ஜாலியாக இருந்துச்சு. கோயிலில் வந்து கூட்டம்லாம் எதுவும் இல்லை, நம்ம மட்டும் தானே. ஸோ ஜாலியாக பேசிகிட்டே அடிச்சுட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் வைக்கிறது பிடிக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு வந்து கூட்டமாக இருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே தெரியாது. நம்ம மட்டும் தனியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேமிலியோடு பேசிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பொங்கல் வைக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல காற்று செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 12 to 1:30 நம்ம அதுக்குள்ளே பொங்கல் வச்சா தான் அபிஷேகம் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்களும் இது வேகமாக எரியும்னுட்டு அங்கே இருக்க விறகு எல்லாமே எடுத்து வச்சோம். அங்கே வந்து தென்னை மரம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து அந்த ஓலைலாம் வரும்ல, அதையும் வச்சு சீக்கிரமாக எரிஞ்சால் வேலை முடியும். நமக்கு வந்து சக்கரை பொங்கல் இல்லை, வெண்பொங்கல் தான். ஸோ வெண்பொங்கல் வச்சுட்டேன்னா அதில் பால் தயிர் ஊற்றி அப்படியே படிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாவிளக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், அப்படியே அபிஷேகம் பார்த்துட்டு கூட பிசைஞ்சு வச்சுக்கலாம். எப்படியோ அடுப்பை எரிய வச்சுட்டு பொங்கலும் வச்சிட்டோம். சிறப்பாக சூப்பராக பொங்கல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போயிட்டு அபிஷேகம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும். எனக்கு ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும்.
மற்ற கோயிலெல்லாம் வந்து கோயிலில் கூட்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு உண்மையிலேயே சாமி கும்பிடவே தோணாது. எனக்கு அமைதியாக இருந்துச்சுன்னா நல்லா சாமி கும்பிட தோணும். கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த சவுண்டில் யார் என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்க தான் தோணுமே. அதே எனக்கு சாமி கும்பிடுவேன். பட் அந்தளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. ஸோ இந்த டைம் வந்து ஜாலியாக ஃபேமிலியோட யாருமே இல்லை, நம்ம ஃபேமிலி மட்டும்தான். நல்லா சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நம்ம எப்பவுமே பொங்கல் பானை வச்சோடனே அந்த சூட்லேயே வச்சு தேய்ச்சிட்டேன்னா அந்த கறி பிடிச்சது எல்லாமே போயிடும். நம்ம ஊரில் வந்து கிராம தேவதைலாம் இருக்கும்ல, அதுக்கு பொங்கல் வச்சோன்னா அங்கே பிள்ளையெல்லாம் நிறைய இருக்கும். அதில் போட்டு 2 தேய்ச்சோன்னா சூப்பராக பானை வெள்ளையாகிடும். ஸோ அபிஷேகம் பார்த்துக்கிட்டே மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு புளியோதரையும் சுண்டலும் எடுத்துகிட்டு வந்தேன். எப்பயுமே இந்த கோயிலில் கூட்டமாக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஊர் ஜனங்களே நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட் ஆகாது. நம்ம மன திருப்தியாக நல்லா பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 12:30 போல் கிளம்புனோம். வீட்டுக்கு 1:00 ஆகிடுச்சி. ஸோ இது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுவும் கோயிலுக்கெல்லாம் வெளியில் ஃபேமிலியோடு போனோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க கூடலாம் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் இயர் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.